வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டி ஏத்துற உதவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புறேன் சார். ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படித்தேன் சார். டிபார்லாம் ஆகிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு. விக்ரம் சார், சார் டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க, எனக்கு கதையே சொல்ல தெரியல, சொல்ல தெரியாது சொல்லிட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க. சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது? இல்லை, சி கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு, நல்லாவே பேசுகிறாருல்ல, இப்போ தான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை, என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து படித்தேன். ஃபஸ்ட்டு மூவி, ஸோ எடுத்த உடனேயே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது அது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணது தான். எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணலாம். வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார், மை கொடுங்க சார். சார், இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? சரி, இது 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 வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது, நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன்.